திரு கேசிபி, தேர்தல் பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு? எந்த திசையில் சூடு அதிகமா இருக்கிறத பார்க்குறீங்க? அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பு சசிகலா அவர்களை பற்றின கேள்விகளுக்கெல்லாம் கடுமையாக சூரியனையெல்லாம் உதாரணம் காமிச்செல்லாம் பதில் சொன்னார். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா முதல் முறையாக 2017க்கு பின்னால் முதல் முறையாக பெரியவங்க காலில் விழுந்து வணங்குறதுல தவறில்லை என்று சொல்லியிருக்கிறார். அது ஒருவேளை இந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்த ஏற்படுத்துகிற முயற்சியா, இல்லை தென் மாவட்டத்தில் ஒரு சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக, அதிமுகவில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் கூக்குரல் எழுப்புவதை மட்டுப்படுத்துவதற்காக பிரயோகிக்கப்பட்ட வார்த்தையா என்பது தெரியல. ஆனால் இருந்தாலும் இதை உண்மையாக அவர் அதை முன்னெடுத்து ஒன்றுபட்ட அதிமுகவை நோக்கி அவர் பயணித்தால் அது சிறப்பாக இருக்கும். அதே போல் இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா, தொண்டர்கள் விரும்பினா பாஜகவோட கூட்டணி மீண்டும் என்கிற பொருள்பட, அவர் அதை மிக நேரடியாக சொல்லாவிட்டாலும் கூட அந்த பொருள்பட தொண்டர்கள் பாஜக கூட்டணியை விரும்பலை, அதனால் நாங்கள் வெளியே வந்தோம், மீண்டும் தொண்டர்கள் அந்த பாஜக கூட்டணியை விரும்பினால் என்கிற அர்த்தத்தில் அவர் பேசியிருக்காரு. அப்போ இன்னும் அந்த பாஜக எதிர்ப்பு என்கிற அந்த முனையில் ஒரு முழுமையான தன்னுடைய எதிர்ப்பு உணர்வை அவர் வெளிக்காட்டுவதற்கு ஒரு தயக்கம் அவரிடத்துல இருக்கா என்பதை தான் பார்க்கணும். ஏன்னா இந்த இரண்டுங்கட்ட நிலை ஆகாது. கடுமையாக பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வேண்டும். அது திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை இன்னும் கடுமையாக அவர் விமர்சித்து செயல்பட வேண்டும் பிரச்சாரங்களில். அதே மாதிரி பேராசிரியர் ராமசீனிவாசன் பொறுத்த வரைக்கும் அதிமுக காணாமல் போயிடும் தேர்தலுக்கு பின்னால், அல்லது அப்படி இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அதனுடைய தலைவராக இருக்க மாட்டாருங்கிறதெல்லாம் அதிமுக தலைமை யார் என்பதை அதிமுக தொண்டர்கள் முடிவு செய்யணும். பாரதிய ஜனதா கட்சி அதில் தலையிட்டு இந்த இரட்டை தலைமையை உருவாக்கி தொண்டர்களால் தலைமைக்கு பதிலாக பொதுக்குழுவால் தலைமை என்று உருவாக்கப்பட்டதுனால தான் இன்றைக்கு அதிமுக இவ்வளவு சிரமங்களுக்கும் மனமாச்சரியங்களுக்கும் உட்கட்சி பிரச்சனைகளுக்கும் ஆளாச்சு. அன்றைக்கே பாஜக தள்ளி நின்றிருந்தால் எப்படி? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவின் போது காங்கிரஸ் கட்சி தலையிடலை, அவர்கள் ஒதுங்கி நின்று விட்டார்கள். நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஒன்றுபட்டால் தேர்தல் நேரத்தில் வேகத்தில் பேசுறது அப்படின்னு ஒன்று இருக்கு. தேர்தல் நேரத்தில் அதிமுக ஓட்டு வேணும்னு ஒரு பக்கத்தில் எம்ஜிஆரை பாராட்டுறாங்க, ஜெயலலிதாவை பாராட்டுறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி கூட பேசியிருக்கிறாரு, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஜெயலலிதாவை பாராட்டாதவங்க இறந்த பிறகு ஜெயலலிதாவுக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க, பாராட்டி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு முனையில் நடந்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு முனையில் அதிமுகவே இருக்காது அப்படின்னு பேசுறது, அது அதிமுக தொண்டர்களுடைய ஓட்டு வேணும், ஜெயலலிதா எம்ஜிஆரை புகழ்ந்தால் அந்த ஓட்டு கிடைக்கும், அதே நேரத்தில் அதிமுகன்ற கட்டமைப்பு இருக்கக்கூடாது அப்படின்ற கோணத்தில் பிஜேபி இன்னைக்கு அணுகிறாங்களான்ற கேள்வி இருக்குது. நீங்கள் சொன்ன இன்னொரு பாயிண்ட் சசிகலாவை பாராட்டி பேசுகிறார். அதாவது சாஃப்டாக சூரியனை பார்த்து குலைக்குது அப்படின்ற அளவுக்கு பேசின ஒருவர் இன்னைக்கு சசிகலா கிட்ட சாஃப்டாக பேசுகிற ஒரு தன்மை இருக்குது. பெரியவங்க காலில் தானே விழுந்தேன், வேற யார் காலில் விழுந்தேன், எங்கள் கட்சி பெரியவங்க தானே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கூட போட்டிருந்தீங்க, யார் பெரியவங்க, வயசில் சசிகலாவோட எடப்பாடி தான் மூத்தவர், யார் பெரியவர்னு போட்டிருந்தீங்க. சசிகலாவை அனுசரித்து போக வேண்டிய இடத்துல அவருக்கு என்ன இன்னைக்கு இருக்குன்றது நீங்கள் கேட்குற கேள்வி. ஆனால் எதற்காக எதுக்கணும்? அவங்க களத்திலே இல்லை, எடப்பாடி அவங்க விமர்சிக்கலை, போட்டி வேட்பாளரை நிறுத்தலை, பிஜேபி ஆதரிக்கலை, யாரையுமே ஆதரிக்காத போது அவரை ஏன் அவர் விமர்சிக்கணும்? இல்லை, அவரை விமர்சிக்க சொல்லி நான் சொல்லலை, ஒற்றுமையை நோக்கி எடப்பாடி பழனிசாமி பயணிக்கிறாரா? அதாவது அவர் குறித்து தன்னை விட அவர் வயதில் இளையவர் என்று இருந்தாலும் கூட அவர் பெரியவர், அவர் காலில் நான் விழுந்து வணங்கினதில் தவறில்லைன்னு அவர் கூறிய கருத்து என்பது ஒற்றுமையை நோக்கி எடப்பாடி பழனிசாமி பயணிக்கிறாரா அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். அதே சமயத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருந்த பொழுது அன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் இந்திரா காந்தி அம்மா ஒரு தனி விமானத்தையே கொடுத்து அமெரிக்காவுக்கு அழைத்து சென்று மேல் சிகிச்சை கொடுத்து மீண்டும் அவர் 3 ஆண்டு காலம் ஆட்சி அமைப்பதற்கு உதவி புரிந்தார்கள். ஆனால்
அம்மா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் இருந்த பொழுது ஒரு சம்பிரதாயத்துக்கு கூட திரு மோடி அவர்கள் சென்னை வந்து அம்மா அவர்கள் நலமோடு இருந்தபோது பார்த்தீங்கன்னா உடன்பிறவா சகோதரன் ரொம்ப அதிகமாக உறவு இருப்பதை போல காட்டிக்கொண்டார். ஆனால் அவர்கள் அந்த மருத்துவமனையில் இருந்த பொழுது ஒரு பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி அவரது மருத்துவ உதவிகளுக்கோ அல்லது வெளிநாடு அழைத்து சென்று சிகிச்சை அளிப்பதற்கோ எந்த விதமான உதவிகளையும் அவர்கள் வந்து செய்யலை. மாறாக அடுத்த அதிமுக தலைமையார் அந்த அதிமுகவை எப்படி அவர்கள் வசப்படுத்துவது, அவர்கள் கட்டுப்படுத்துவது என்பதை நோக்கித்தான் பாரதிய ஜனதா கட்சி பயணித்தார்கள். அதே மாதிரி இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா திரு ராமசீனிவாசன் அவர்கள் சொல்லுவதனுடைய நோக்கம் அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி கபலீகரம் செய்ய வேண்டும், அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் என்பது மட்டுமே தான் அவர்களது நோக்கமாக இருக்கிறது. அதிமுக வாக்கு வங்கி இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் நுழைய முடியாது, வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்து அந்த வாக்கு வங்கியை அவர்கள் கையகப்படுத்த நினைக்கிறாங்க. இல்லை, அதாவது அவர் திரு நித்யானந்தன் சொல்றது வந்து எதற்காக அந்த கூட்டணியை முறித்தார் அப்படின்னு, நீங்க தமிழ்நாட்டில் ஒரு செல்லூர் ராஜுக்கு இணையான ஒரு சயின்டிஸ்டை வந்து நீங்க வச்சிருக்கிறீங்க. குளோபல் வார்மிங்கை பற்றி, அதாவது இன்னைக்கு கூட திரு மோடி அவர்கள் வந்து பில்கேட்ஸோட வந்து பேசியிருப்பார் குளோபல் வார்மிங்கை பற்றி. ஆனால் அண்ணாமலை சொல்றாரு இந்த திராவிட கட்சிகளால் தான் கோயம்புத்தூரில் 2 to 3 டிகிரி வந்து வெயில் ஏறிடுச்சு என்று வந்து பேசுறாரு. இது செல்லூர் ராஜோட தெர்மாக்கோல் கூட பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அப்ப அண்ணாமலைக்கு சமமானவர்கள் பல பேர் அதிமுக இருக்கிறாங்க. அப்பேற்பட்டவர் எல்லாம் வந்து அந்த தலைமையை வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் என்பதெல்லாம் எப்படி யார் எந்த தொண்டனை ஏத்துப்பாங்க? அதனாலேயே எடப்பாடி பழனிசாமியை பாராட்டலாம், அந்த கூட்டணி வேண்டான்னு முடிச்சது. அதாவது மணிகண்டன் சொல்ற பொழுது அந்த மதுரையில வந்து அந்த சின்ன பிள்ளை அதை சொல்லி சொன்னாங்க. அந்த அம்மா செஞ்ச சாதனை என்ன, சசிகலா செய்த சாதனை என்ன, அந்த அம்மாவை வந்து சூரியனோடையும் இன்னொருதோடையும் ஒப்பிட்டு அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் பேசியிருந்தாரா? நீங்க முன்னுக்கு பின் ஏன் முரணான முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் விமர்சிக்கப்படுது. இந்து கலாச்சாரம் இங்க வந்து விமர்சிக்கப்படலை. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பேசுறாரு, அதிமுக தொண்டர்களின் முடிவைத்தான் நான் பிரதிபலிக்கிறேன்னு சொல்றாரு. அதிமுக தொண்டன் ஒன்றுபட்ட அதிமுக தேவைங்கிறான். இந்த மணிகண்டன் யாரு? கேசி பழனிசாமி உள்பட அதிமுக வேண்டாம் அப்படின்னு சொல்ற உரிமையை மணிகண்டனுக்கு யார் கொடுத்தாங்க? பாஜக கொடுத்ததா? அதாவது வாய் நாவடக்கம் தேவை. நீங்க உங்களை பத்தி பேசலாம், அடுத்த பேனலிஸ்ட மனசை புண்படுத்தி பேசுற தகுதியும் உரிமையும் உங்களுக்கு கிடையாது. சரி சார், பர்சனலா போகணும். அதிமுக தொண்டன் நினைக்கிறத நான் செய்யறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. திமுக இருக்கிறவங்க அப்படியே கூட என்ன கோர்த்துட்டால வந்து சொல்றீங்க. உங்களை யார் கேட்டாங்க அதையே? சரி சார், பர்சனலா போகணும். திரு கேசிபி ஒரு நிமிஷம் மணிகண்டன், திரு மணிகண்டன், நான் ஒரு திருத்தம் சொல்லிடுறேங்க. நான் இதுல கேசிபியை பேச்சுவாக்கில் சொன்ன ஒழிய இன்றைய அதிமுகவிற்கு வேண்டுமானால் கேசிபி தேவைப்படக்கூடியவர், நான் சொன்ன மற்றவங்க தேவைப்படாதவங்க. நான் பேச்சுவாக்கில் நீங்களும் இன்னைக்கு அதிமுக விட்டு விலகி இருக்கிறீங்களா அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னேன். மற்றபடி அவருக்கு அதிமுகவோட இன்றும் நலம் விரும்பி வேற ஒரு கட்சிக்கு இன்னைக்கு வரைக்கும் போகாதவர். நான் குறிப்பிட்டு சொன்னவங்க எல்லாம் வேற ஒரு கட்சிக்கு போனவங்க, அதை விட்டுருங்க. அதாவது சென்ற முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு அதிமுகவுக்கு இருந்தது 3% வாக்கு தான் வந்து வித்தியாசம். நீங்கள் சொல்கிற பாட்டாளி மக்கள் கட்சி வெளியேறி இருக்குது, பாஜக வெளியேறி இருக்குதுன்னா இந்த ரெண்டுக்குமே நெகட்டிவ் ஓட்ஸ் உண்டு. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த 10.5 கொடுத்ததுனால தான் பெரும்பான்மையான வட மாவட்டங்களில் அதிமுக தோல்வியை தழுவுச்சு. பாஜக கூட கூட்டணி இருந்ததுனால தான் சிறுபான்மையினர் ஓட்டு இல்லை. அப்போ அந்த கூட்டணி இருந்தே அதிமுக 3% தான் வந்து வித்தியாசத்தில் இருந்தது. இப்ப அவர்களால இல்லைங்கிற போது அதிமுக வாக்கு வங்கி கணிசமாக உயர்கிற பொழுது இந்த 3%ஐயும் தாண்டி அதிக பிஎம்கேக்கு அப்ப சொந்த ஓட்டே இல்லையா? நெகட்டிவ் ஓட்டு மட்டும் தான் உங்களுக்கு இருக்கா? நெகட்டிவ் ஓட்டு மட்டும் தான் பிஎம்கேக்கு இருக்கா? பிஎம்கே இருந்தா சிலர் ஓட்டு போட மாட்டாங்க, ஆனா பிஎம்கே ஓட்டு ஏடிஎம்கேக்கு வரலையா? இப்ப அந்த ஓட்டு லாஸ் இல்லையா? பிஎம்கே ஓட நெகட்டிவ் ஓட்டு வந்தா ஏன் போய் ஏடிஎம்கே கடைசி நிமிஷம் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க? பிஜேபியோட வேணான்றது ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்டா தொண்டர் விருப்பம் எடுத்தாரு. ஆனா ஏடிஎம்கே வந்து பிஎம்கே ஓட போகணும்னு ஆசைப்பட்டாங்களா இல்லையா?
இல்ல அதாவது கடைசி நிமிடத்துல கொடுத்த அந்த 10.5% உள் ஒதுக்கீடு தான் சென்ற முறை அதிமுக ஆட்சி இழந்ததுக்கே காரணம். அந்த உள்ஒதுக்கீடு கொடுத்ததுனால வட மாவட்டங்கள்ல புறக்கணிக்கப்பட்ட மற்ற சமுதாய மக்கள் எதிராக அதிமுகவுக்கு வாக்களிச்சாங்க. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியினால 5 ஓட்டு அதிமுக கிடைச்சா 10 ஓட்டு வெளியே போயிடுச்சு. அதனாலதான் அந்த 3% வித்தியாசம் அந்த பாமகவை எதிர்த்தார் இப்ப போய் திரும்ப வாங்க கூப்பிட்டாங்க நம்பிக்கை. வேடந்தாங்கல் பறவை மாதிரி தண்ணி இல்லன்னு போயிடுச்சுன்னு இப்ப ஏன் வருத்தப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி? அவர் தானே கூப்பிட்டாரு. இல்ல தண்ணி இல்லாம போயிடுச்சுல இல்ல எல்லாரும் வேடந்தாங்கல் பறவை தண்ணி இல்லன்னா தண்ணி வந்துச்சுன்னா பறவை ஓடிரும். அவரே என்ன பேசியிருக்காரு? அவர்தான் பேசினாரு. இல்ல அவர்களுடைய குணநலத்தை சொல்றாரு. அதே மாதிரி பாட்டாளி பாஜக இல்லைன்னா அதனால அதிக ஓட்டுகள் தான் அதிமுக கிடைக்கும். அப்ப இந்த 3% வாக்கு வங்கியை ஈடுகட்டி அதிக வாக்கு வித்தியாசத்தை பெற்ற முடியும் என்பது எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. சரி சார்.